ஏலே சிவகுமாரா. சொல்லுல, என்ன கிளம்பிட்டீங்க போல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு? ஆமல, வீட்டு வேலை இருக்குல்ல, போயிட்டு தான் இனி பார்க்கணும். அது வர இல்லாம சொந்த ஊரை விட்டுட்டு வந்திருக்கோம். போறக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. ஏப்பா தம்பி, நீ என்ன ஊரை விட்டு பணத்தை திருடிக்கிட்டா ஓடி வந்த? போறக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வெக்கப்படுறதுக்கு ஏதோ குடும்பத்துல சண்டை வந்துட்டு, இது என்ன ஊர் உலகத்துல நடக்காததா, அக்கமத்துக்கு நடக்காததா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பத்துக்கோ. நம்ம குடும்பத்துல அந்த மாதிரி நடந்துட்டா சரி, இனிமே நடக்காத மாதிரி நம்ம இருந்துக்க வேண்டியதா. அதை விட்டுட்டு ஊருக்கு போறக்கே வெக்கமா இருக்கு. இது என்ன பேச்சு? இந்த காலத்து பிள்ளைகளே இப்படிதான் இருக்குங்க. ஆமாமா, கரெக்டா சொன்னீங்க. நானே சொல்லணும்னு வந்தா நீங்க சொல்லிட்டீங்க. நம்ம எதுவும் தப்பு பண்ணல, அப்ப ஏன் நம்ம பயப்படணும்? ஆமல, அம்மையும் தங்கச்சி சொல்ற மாதிரி கரெக்ட் தான். சரியா? இனிமே பார்த்து இருந்து சூதானமா நடந்துக்கோ. யாருக்கிட்டயும் ஏமாறாத. சரியா? எதனா உதவினா கூப்பிடு, எல்லா வேலையும் முடிச்சிட்டு. என்ன சொல்றா? ரொம்ப நன்றில. இது வரைக்கும் பண்ண உதவிக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப நன்றி. சொந்தக்காரங்களையும் இந்த காலத்துல என்ன விரட்டி விட்டப்போ நீ சொந்தக்காரங்க மாதிரி, அதுக்கும் தாண்டி ஒரு கடவுள் மாதிரி நல்ல நேரத்துல வந்து எங்களுக்கு உதவி பண்ணான். இல்லைன்னா வாயும் வயிறுமா இருக்கிற பிள்ளைய கூட்டிக்கிட்டு நான் எங்க போயிருப்பேன், என்ன பண்ணிருப்பேன்னு கூட எனக்கு தெரியல. உனக்கு நிறைய வாட்டி சொல்லிட்டேன் இதை பத்தி பேசாதுன்னு சொல்லிட்டு. சும்மா அதையே பேசி பேசி கழுத்து இருக்காதுல. சரில, அப்ப நான் போயிட்டு வாரேன். அப்புறம் அந்த பத்திரம் இருக்குல்ல. ஆமா, ஒரு நிமிஷம் இரு. அன்னைக்கு அந்த பத்திரத்தை அன்னைக்கு உங்ககிட்ட தானே கொடுத்தேன். போய் எடுத்துட்டு வா, அவங்க கிட்ட கொடுத்து விடுவோம். போ. ஏலே, இங்கே இருக்கட்டும், நான் சொல்லி விடுறேன். அப்போ மட்டும் எடுத்துட்டு வந்தா மட்டும் போதும். சரியா? நான் ஃபோன் பண்றேன். ஆள்கை பண்ணு, அன்னைக்கு எடுத்துட்டு வந்து குடல போதும். சரி, உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதே பண்ணல. சரில, பார்த்து போயிட்டு வாங்க. இல்லைன்னா நான் வீடு வரைக்கும் வரட்டா? இல்ல இல்ல, நாங்களே போய்க்கிறோம். ஏம்மா, போயிட்டு வரமா? அம்மா போயிட்டு வரமா? சரில, போயிட்டு வரேன். சரிண்ணே, பார்த்து இருந்து போயிட்டு வாங்க. சின்ன பொண்ணுக்கா, எதனா உங்களுக்கு தேவைன்னா உடனே போன் பண்ணுங்க. நானும் என் வீட்டுக்காரனும் உடனே வந்துருவோம். சரிங்களா? சரி அன்னைக்குலேக்கா. சரில, பஸ்ஸுக்கு டைம் ஆயிட்டு. ஆல்ரெடி வர அந்த பஸ் ஒண்ணுதான் இருக்கு. இந்த நேரத்துக்கு போனாதான் போயிட்டு நைட்டு போல சேர முடியும் பார்த்துக்கோ. இல்லைன்னா லேட் ஆயிரும். நாங்க போயிட்டு அந்த வீட்டை ரெடி பண்ணிட்டு ஒரு 3 நாள்ல சொல்றோம். வாங்க. சரியா? பார்த்து இருந்து போயிட்டு வாங்க. சரிம்மா, எனக்கும் வேலை கிடக்கு. நானும் போயிட்டு வேலையை பார்க்கேன். சரியா? சரில. இனிமேச்சு நல்லா இருந்தா சரிதான். அடியே நீலாம்பரி, எம்மா, இவளுக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா என் பேரை சொல்லி கூப்பிடுறா, அதுவும் வாடி போடின்னு சொல்லிட்டு. இங்க பாரு, எப்போ நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தியோ அன்னைக்கே உன் மேல இருந்த மரியாதை பயம் எல்லாம் போயிருச்சு பாத்துக்கோ. இதுக்கு மேல எங்க குடும்பத்துக்கிட்ட நீ வந்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துரும். டே அப்பளக்கட்டு மண்டையா, இங்க வாடா. என்ன ஆட்டு கழுத்து திருக்கி போட்ட மாதிரி நல்லா முட்டை முட்டை கண்ணை வச்சு முழி 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 முடிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க வாழன்னு சொன்னேன். ஏலே, பொண்டாட்டி கூப்பிட்டவனே பின்னாடி போவாதல, இங்க வாழ. இங்க பாரு முட்டை கண்ணா, இப்ப நீ வரல, இந்த உலக்கிய வாயில விட்டு ஆட்டு ஆட்டு நாட்டிடுவேன். இங்க பாருடி, என் மகனுக்கு நான் வேற இடத்துல பொண்ணு பேசி கல்யாணம் முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னைக்கு நீ ஜெயில போயிட்டு இத்தனை நாள் இருந்துட்டு வந்தியோ அன்னைக்கே உனக்கும் எனக்கு இருந்த உறவு மொத்தம் முடிஞ்சிட்டுடி. ஓஹோ, நான் கதை விளைய வைக்கிறது ஒருத்தன், அதை வெள்ளாம திங்கிறது இன்னொருத்தனா? என்ன கதையில கிளவி நீ பேசிக்கிட்டு இருக்கா? கிளவி, உன்னை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ. யாருக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கிறது? என் புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு உனக்கு திமிரு வந்துட்டா? ஏலே பப்பரக்கா மண்டையா, அப்பளக்கட்டு மண்டையா, இங்க வாழ. நான் வரமாட்டேன். யாருக்கு நீ பப்பளக்கா மண்டையா அப்பளக்கட்டு மண்டையான்னு சொல்றேன்? என் அண்ணன் எவ்வளவு அழகு போல இருக்கான், அவனை பார்த்தா நீ சொல்றா? இன்னொரு வாட்டி எங்க அண்ணன் இப்படி எல்லாம் கூப்பிட்ட உன்னை அடிச்சு உன் அம்மை வீட்டுக்கு விரட்டி விட்டுருவோம் பார்த்துக்கோ. நீ ஒரு ஆளு, நாங்க இங்க 4 பேரு. 4 பேரா? எங்க என் மாமனார் எனக்கு சப்போர்ட். ஓஹோ, நானும் கதை. ஏலே, என்ன இழிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு? இல்ல, நானும் உங்க தேடிதான். இங்க பாருமா மருமவள, ஏதோ எங்க வீட்டு பொண்ணாச்சேன்னு சொல்லிட்டு தான் ஜெயில இருந்து எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேனே தவிர உனக்கு சப்போர்ட் பண்ணி இல்ல. ஆமா, நான் எப்பவுமே என் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அட கிழட்டு பயல, உன்னையா நம்புன நானே. இங்க பாருல, இங்க வான்னு கூப்பிட்டேன். இங்க பாராதிகா, இதுக்கு மேல உனக்கு ஒரு மரியாதை இல்ல சொல்லிட்டேன். என்ன இவன் திடீர்னு இப்படி எகிரிக்கிட்டு வர? ஒருவேளை அம்மையும் மோவலும் சேர்ந்து இவனை மாத்திட்டாங்களோ? இவ்வளவு நேரம் பயந்த மாதிரி தானே இருந்தான். சரி, என்னென்ன பேசுறான்னு கேப்போம். இங்க பாரு, இது வரைக்கும் நீ என் பொண்டாட்டின்ற ஒரு மரியாதைனாலதான் உனக்கு பயந்து ஒடங்கி நடங்கி இருந்த. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல உனக்கு பயந்துல என்னால இருக்க முடியாது. முதல்ல இது எங்க வீடு, எங்க வீட்டை விட்டு நீ கிளம்பு இப்பமே. அப்படி சொல்லுனே. ஆமா, சொல்லிட்டேன். நீ என்னென்ன காரியம் பண்ணன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நகையை திருடி இருக்க, அதுவும் யாரு சொல்லி? என் அம்மைய சொல்லி. சரி,
அதுல என் அம்மா மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உன் சைடு நின்ன, இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி அந்த நகைய போலி நகையா மாத்திருக்கா. இது எனக்கே தெரியாது ட்விஸ்ட். இதுல வேற இந்த கம்மல் வேற என் தங்கச்சி கிட்ட இருக்குன்னு சொல்லி என்கிட்ட பொய்ய சொல்லிட்டு அதுக்கு பணத்தை வாங்கி கொடுத்துருக்கேன். ஆமா, அந்த கம்மல் என் தங்கச்சிக்கிட்டே இல்லையாமே. அந்த கம்மல் எங்க? ஒழுங்கு மரியாதை பணத்தை எடுத்து வச்சுட்டு கிளம்பு உங்க அம்மா வீட்டுக்கு. என்னடி வாய பொழந்துகிட்டு இருக்கா? வா வான்னு கூப்பிட்டல, அது வந்து நிக்கிறேன், பதில் சொல்லு. யோ மனுஷா, என்னையா நீ இப்படி மாறிட்ட? எத்தனை நாள் நானும் உனக்கு அடங்கி ஒடுங்கி நடக்கிறது. இதுக்கப்புறம் என்னை யாரும் அடக்க முடியாது. ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு கிளம்பு. நானும் என் மவளும் கெட்டவங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு மாசமா இருக்கிற பொண்ணை வீட்டை விட்டு விரட்டுற அளவுக்கு கெட்டவங்க இல்ல. ஆனா நீயும் உன் அம்மையும் எந்த அளவுக்கு கீழ்த்தனமானவங்க இன்னைக்கு தெரிஞ்சுட்டு ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பு சொல்லிட்டேன். என் மவனுக்கு நான் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். யோ மனுஷா, அவங்க என்னையா சொல்றாங்க? இங்க பாரு அதிகா, இதுக்கு மேல இங்க நிக்காத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். வழக்க கட்டி எடுத்துக்கிட்டு வந்த அடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு வாரா. சி, இதை எங்களால புடுங்கி தூக்கி போடவே முடியாதுல்ல. இத்தனை நாள் உனக்கு பயந்தா மாதிரி இருந்ததெல்லாம் உன் மேல இருக்க பாசத்தினாலதான், உன்கிட்ட இருக்க காசுனால இல்ல. அது முதல்ல தெரிஞ்சு நடந்துக்கோ. இப்பமாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோ. ஒரு நிமிஷம் நில்லு. இப்பமாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. என்னங்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. உன் பெட்டி படிக்கல இருக்க துணி எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிருக்கோம். எம்மாடி தங்கச்சி, போய் அதை எடுத்துட்டு வா. இவன் மூஞ்சில தூக்கி போடுவோம். சரி அண்ணே. இந்தா, இது எடுத்துக்கிட்டு எங்க வீட்டை விட்டு கிளம்பு முதல்ல. இங்க பாருமா, எனக்கு அவளை பிடிக்கலதான். அதுவும் அவ பண்ற விஷயம் தான் பிடிக்கல தவிர அவளை பிடிக்கலன்னு இல்ல. அதுக்காண்டி நீ 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. என்ன கொஞ்ச நாள் நிம்மதியா விடு. ஏமா என்னடி? ஏமா என்ன உன் பையன் எப்படி சொல்லிட்டு போறான்? அப்ப எப்படி அந்த கோடீஸ்வரியை இங்க கூட்டிகிட்டு வர்றது? அதுக்கெல்லாம் ஒரு பிளான் நான் வச்சிருக்கேன். இவளை விரட்டி விட்ட தெரிஞ்ச எனக்கு அவளை கூட்டிகிட்டு வர தெரியாம இல்ல. பொறுமையா பாத்துக்கலாம். இப்போதைக்கு நேரம் சரியில்லை. சரிம்மா, நானும் என் வீட்டுக்கு போறேன். ம். ஷுபா, என்ன வெயிலா இருக்கு. என்னங்க என்ன நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன், பின்னாடி இருக்காரா இல்லையா இவரு? என்னங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க. இல்ல சின்ன பொண்ணே, அது வந்து என்னங்க, நாங்க சொல்லி தானே விட்டேன். இது நம்ம ஒண்ணு எந்த ஒருத்த கொலை குத்தமோ பண்ணிட்டு போல இங்க இருந்து, சரிங்களா? இங்க நம்ம வாழ்வாதாரம் தேடி தான் வந்திருக்கோம். திருட்டுத்தனமும் பண்ணிட்டு போல, எதுவும் பண்ணிட்டு போல. வாங்க சும்மா. சரி சின்ன பொண்ணே, வா போ. பஞ்சுபட்டி, பஞ்சுபட்டி, நான் சின்னதுரை வந்திருக்கேன். அட யாரு? கண்ணு வர தெரிய மாட்டேங்குதே. பாட்டி, நான் தான் சின்னதுரை, இங்க வாங்க. அதோ வார இடியா. அட நம்ம சின்னதோட ஐயா, எப்படி இருக்க? உன் அம்மாக்காரி வீட்டை விட்டு விரட்டி விட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். இப்ப எப்படியா இருக்கா? உடம்புலாம் பரவாயில்லையா? சின்ன பொண்ணு, உனக்கு எப்படிமா இருக்கு? வயிறு எதனா வலிக்காமா? என்ன சொல்லுமா? இல்ல பாட்டி, நாங்க நல்லாதான் இருக்கோம். சரி சரி, ஒரு நிமிஷம் இருமா. புஷ்பா, புஷ்பா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அடடே, நம்ம சின்ன பொண்ணா? சின்னு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? பிள்ளைங்களாம் எப்படி இருக்கு? பிள்ளைங்களாம் எங்க? இன்னைக்கு திங்கக்கிழமைலம்மா, ஸ்கூலுக்கு போயிருக்கு. வர நேரம் தான், இனிமேதான் வருவாங்க. மணி ஆயிட்டு பத்தியா? 4:30 மணிக்கு மேல ஆயிட்டுல வருவாங்க. அவங்களுக்கு காப்பி தண்ணி வர எதனா ரெடி பண்ணணும். இல்லைன்னா வந்ததுக்கு அப்புறம் நம்மள விட மாட்டாங்க பாத்துக்கோ. சரி சரி, வாங்க. ஏன் இங்கே நிக்கீங்க? வீட்டுக்குள்ள போவோம், வாங்க வாங்க. ஒரு காப்பி தண்ணி போட்டு தரேன், வாங்க. சின்ன பண்ணி, ஏன் எங்க கிட்ட கூட சொல்லாம போயிட்டீங்க? எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா நாங்க எங்க வீட்டுல இருக்க வச்சிருப்போம்ல. இருக்கட்டும் அத்தை ரோசாக்கா, இதுல என்ன இருக்கு? அவங்க ஃப்ரெண்டு வீட்டுலதான் இருந்தேன். நான் புஷ்பக்கா கிட்ட சொல்லதானே செஞ்சேன். புஷ்பக்கா நீங்க சொல்லலையா? ஏட்டி, உன்கிட்ட சொல்ல தானடி செஞ்சேன், அப்புறம் என்ன? சொல்லக்கா, ஆனா அவ என்கிட்ட சொல்லல, அதனாலதான் கேட்டேன். ஏடி கூறு கெட்டவளே, அவங்க இருந்த நிலைமையில அவங்க என்ன எல்லார்கிட்ட சொல்லிட்டா போக முடியும்? அவளுங்களே மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க இந்த நேரத்துல. சரி சரி, தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. பிள்ளைங்க 2 வந்திருக்கு, என்ன விஷயம்னு கேட்போம். என்னையா விஷயம்? பாட்டி, அது வந்து அப்பா வீடு ஒண்ணு இருந்துச்சுல நம்ம ஊர்ல, பழைய வீடு. அதான் அம்மா எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டா பாத்துக்கோங்க. அங்க வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கோம். வாடகைக்கு இப்போதைக்கு போக முடியாது எங்கேயும். அதனாலதான். என்ன சொல்றீங்க? சரி சரிதாயா. உங்க அம்மா பரவாயில்லையா? மனசு மாறிட்டா போலயா? எழுதி கொடுத்துருக்கா? ஆமா, கிழிச்சா மனசு மாறி எப்படியே எழுதி கொடுத்துருவா பாத்துக்கோங்க உங்க ஃப்ரெண்டு. யாத்தே நீங்க வர என் வாயை கிளறீங்க? ஏன்டி என்கிட்ட ஏன் சண்டைக்கு வந்துகிட்டு இருக்கா? பின்ன என்ன அத்தை, அந்த வீட்டை நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா?
என்னக்கோ திடீர்னு இப்படி சொல்றீங்க? இங்க பாரு சின்ன பொண்ணே, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அந்த வீடு ஆல்ரெடி இடிஞ்சு விழுற கண்டிஷன்ல தான் இருக்கு. அந்த வீட்டுல போயிட்டு இருக்கணும்னு 2 பேரும் வந்திருக்கீங்களே, என்ன கதை? என்னது சொல்றா? இங்க பாருங்க புஷ்பக்கா மாமியாரே, உங்களுக்கு கண்ணு தெரியாது, அதனால உங்களுக்கு சரியா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி அந்த வீட்டு இடிச்சு விழுற நிலைமையில தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா இங்க வந்து நின்னுகிட்டு அந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னங்க, அப்படின்னா உங்க அம்மா நம்மள நல்லா ஏமாத்திருக்காங்க. சின்ன பொண்ணே, நீ ஒரு நிமிஷம் இரு, நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வாரேன்.